ஹாய் கைஸ், நம்ம இப்போ என்னென்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறத பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மரம் எப்படி வைக்கலாம், மரத்தை எப்படி பராமரிக்கலாம் இப்படிங்கிற வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வெயில் சீசனில் கோழிக்கு எப்படி நோயே வராமல் தடுக்கிறது, அப்படி நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, என்னென்ன நோயெல்லாம் வரலாம், அதை எப்படி நம்ம முன்னாடியே என்னென்ன மெடிசன் கொடுக்குறது, இது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோ போடுறோம். உங்கள் ஆடு மாடு வளர்க்குற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி பண்ணையில் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காலையில் எந்திரிச்சு வந்த உடனேயே கோழியை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொட்டியில் எல்லாம் கோழி குஞ்சும் நல்லா இருக்கா இல்லை ஏதாவது டேமேஜாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நைட் நேரத்தில் நீங்கள் அடைச்சி வச்சுட்டு போவோம், ஏதாச்சும் அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே எச்சம் போட்டிருக்கோம். அந்த எச்சத்தை ஃபஸ்ட்டு கூட்டி சுத்தம் பண்ணிடணும். ஏன்னா அந்த எச்சத்தினால தான் அதிகபட்சம் நிறைய நோய் பரவும். அதை நீங்கள் கோழியை கொண்டு போய் அப்படியே திறந்து விட்டீங்கன்னா அந்த எச்சத்தை போட்டு ஃபஸ்ட்டு கிளைக்கும். ஏன்னா மேலே நம்ம நாள் வச்சுருந்தோம்னா அது கொட்டி கிடக்கிறனால அதை கிளைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க. ரெண்டாவது, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 4 நாள் மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு, அந்த மஞ்சத்தூள் எப்படி போடுறீங்கன்னா, ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கி அப்படின்னா ஒரு 50 கிராம் வாங்கி அதை ஒரு வாளி ஃபுல்லாக கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் நம்மளுக்கு 2 விதமாக யூஸ் ஆகும். ஒன்று என்னென்னா, அதை கலந்துட்டு கோழி திறந்து விட்டுறோமா, அதுக்கப்புறம் கோழிப்பட்டியில் ஃபுல்லாகவே மஞ்சள் தண்ணியை தெளித்து விட்டுறணும். ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன டெட் செல் எல்லாமே செத்து போயிடும். இந்த மஞ்சத்தூள் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டு மருந்து. ரெண்டாவது, கோழியை நனைச்சி விடணும். இந்த கோழியை நனைச்சி விட்றேன்னு சொல்கிறது எதுக்குன்னா, வெயில் காலத்தில் ஹீட்டு ரொம்ப இருக்கும். அதனால அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, அம்மா போடுறது, அப்புறம் கண் வீங்குறது, அப்புறம் இந்த ஹீட்டுனாலேயே அதுக்கு சளி பிடிக்கும். அப்படின்னா உடம்பு கூல் ஆகாமல் ஒரே ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா சளி பிடிச்சிக்கிறோம். அது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டியும் கோழியை டெய்லியும் தண்ணியில் நனைச்சி விடுங்க. டெய்லியும்னா நீங்கள் பெரிய கோழி டெய்லியும் நினைக்கலாம். சின்ன கோழி குஞ்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கோழி குஞ்சுக்கு கீழே இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 நாளாச்சு நனைச்சி விட்ருங்க. அதனால அதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. அப்புறம் நீங்கள் பெரிய கோழியை நினைக்கையில் ஒரு நிமிஷம் அதை தண்ணியிலே வைக்கிற மாதிரி பாருங்கள். சின்ன குஞ்சு ஒன்றா அது சும்மா லைட்டாக ஒரு 5 செகண்ட் 10 செகண்டு தண்ணியில் வச்சுட்டு உடனே எடுத்து விட்ருங்க. ஏன்னா அது ரொம்பவும் கூலாகிடக்கூடாது, அது ஹீட்டு தான் தேவை. அப்புறம் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அடையில் இருக்கிற கோழியை நினச்சிடாதீங்க. அடையில் இருந்த கோழியை நினச்சிட்டிங்கன்னா அடை தெளிஞ்சிரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கோழி குஞ்சு பொரிச்சிருக்கும்ல, இப்போ பொரிச்சு ஒரு வாரம் தான் இருக்கும், அந்த கோழியையும் நினைக்க வேணாம். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தால் தான் அதுக்கு வேணும். நீங்கள் உடனே பாடி கூலாகிடுச்சுன்னா அது செட் ஆகாமல் போயிடும். ஏன்னா உடனே அவங்க கோழி குஞ்சுகளெல்லாம் ரெக்கைக்குள்ளே எடுத்து வைக்கையில் கொஞ்சம் டேமேஜ் வரும். அப்புறம் நாட்டுக்கோழியை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் ஒரு 15 முட்டை வரையும் போதும். இப்போ ஒரு 10 முட்டை போடுற கோழியாக இருந்துச்சுன்னா அது ஒரு 7 முட்டை 8 முட்டை இது நெருங்கவுமே நீங்கள் அதை நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நினச்சிட்டேன்னா அது அடக்கமாமல் அது சும்மாவே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு திரும்ப முட்டை விட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு மெயினாக சொல்கிறது என்னென்னா, கோழியை எப்படியாவது நினச்சி விட்ருங்க. உங்களால் மஞ்சள் தண்ணி போட முடியலைனாலும் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு உப்பு தண்ணியால் நினச்சிருங்க. அப்படின்னா உப்பு ரொம்ப போயிடக்கூடாது, அதுவும் அதுக்கு டேமேஜாக போயிடும், புண்ணு வர ஆரம்பிச்சிடாங்கன்னாங்கண்ணே. ஸோ கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு அது கூட மஞ்சளையும் அது கூடயே சேர்த்து நீங்கள் நினச்சி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 நாளாச்சும் பச்சை தண்ணியிலையாச்சும் நினச்சி விட்ருங்க. அப்புறம் கோழி குஞ்சுகளை நினச்சி எடுத்து விடையில் ரொம்ப போட்டு அந்த தண்ணியில் அமுக்காமல் அது கழுத்து வரையும் மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. தலை மட்டும் வெளியில் இருக்கிறட்டும். ஏன்னா டக்குன்னு கோழி குஞ்சு தண்ணியை நிறையா குடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் இந்த வெயில் காலத்தில் கொடுக்க வேண்டிய சாப்பாடு, நீங்கள் காலையில் கோழி குஞ்சு இதெல்லாம் நினச்சி விட்டுட்டு திறந்து விட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அந்த அரிசி போடுறது ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது சும்மா அங்கிட்டு மேலாப்பில் ஃபஸ்ட்டு பிறக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பாடை செஞ்சு அது கூட சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டிடுங்க. அப்படின்னா ரொம்ப நைஸாக, ஏன்னா சின்ன குஞ்சுகளும் சாப்பிட்ணும்ல. அப்படி உங்களால் வெட்ட முடியலைன்னா மிக்சியில் போட்டு நல்ல மாவாக அரைச்சிருங்க. அப்படி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நல்ல சாப்பாடு கூட கலந்துருங்க. இல்லை குட்டியாக வெட்டிருந்தீங்கன்னா அதை நல்ல சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி கோழிக்கு காலையில் வேலையை இதை கொடுங்க. இதை கொடுத்தாலே அதோட பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறோம். அதுக்கு அம்மா போடுறது, கண் வீங்குறது, மெயினாக இந்த சளி பிடிக்கிறது, இந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது. அப்புறம் அடுத்த விஷயம், நீங்கள் வைக்கிற தண்ணிக்கு நீங்கள் நாளே கொஞ்சோண்டு ஜீரகத்தை அள்ளி போட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் கோழி மேய்ச்சலுக்கு போகுமா, மேய்ச்சலுக்கு போயிட்டு எங்கே தண்ணி குடிக்க வரும், கோழிப்பட்டி இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, சின்ன பாத்திரங்களில் தண்ணி வச்சு அது கூட அந்த ஜீரக தண்ணியையும் கலந்து விட்ருங்க. ஏன்னா ஜீரக தண்ணி ரொம்ப பாடியை கூல் பண்ணிடும். அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்புறம் ஜீரக தண்ணி வச்சுட்டு டெய்லியுமே அதை மாற்றிடுங்க. ஏன்னா ஒரு நாள் வச்சுட்டா மறுநாள் சளிச்ச மாதிரி வாடை வந்துடும், அதை குடித்தா அதுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு நாளும் தண்ணியை மாற்றிக்கிட்டுருங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியை சாய்ச்சி விட்டுட்டு நீங்கள் சாதா தண்ணியாச்சும் வைங்க.
அப்புறம் இந்த மாதிரி ஃபீடரில் அங்கன இறைய கட்டி தொங்க விட்ருங்க. ஒரு 2-3 இடத்துலையாச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயில் சீசனில் அதுக்கு அவ்வளோவா இறை கிடைக்காது. அது இந்த மாதிரி நேரத்தில் பிரேக் ஆகி வளராமல் நின்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது திரும்ப வந்து அந்த ரேஞ்சுக்கு சரசரன்னு கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கனே இறைய வச்சுட்டிங்கன்னா அதுக்கு தேவைப்படுற நேரத்தில் அது வந்து தின்னுக்கிறோம். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வைக்கிறீங்கல்ல சாப்பாடு, அந்த சாப்பாட்டு கூட தயிரை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தயிராக இருந்தாலும் சரி மோராக இருந்தாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தயிரை வடிச்சிட்டு அந்த சோத்தை அள்ளி வச்சுருங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த லாக்டிக் ஆசிட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் போகணும். அதுக்கு அம்மா போட்டுச்சுன்னா அதுக்கான மருந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒருவேளை கண்ணி வீங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த தண்ணியை இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. 2வது மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணி கொஞ்சமாக வச்சு அது ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு அது கண்ணில் வச்சு எடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்புறம் மெயினாக ஜீரக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வெயில் சீசன் ஃபுல்லாகவே. அப்புறம் சளி பிடிச்சிச்சின்னா லெவோசிட்ரிசன், டோலோ இந்த மாதிரி மாத்திரைங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் சீசனில் செரிமான கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு டைஜின் டானிக்கே இல்லைனா டைஜின் டேப்லெட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணாவே கோழி குஞ்சு எந்த இழப்பீடும் இல்லாமல் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் மெயினாக கோழி வளர்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.